மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இட அதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இட அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் இட அதிபதியும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மூவரும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதாவது 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இட அதிபதி 9ஆம் இட அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது உங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் கோவில் விஷயங்களுக்கு அதிகமாக செல்வீர்கள். இது உங்களுக்கு நன்மை தரும். குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதை நீங்கள் 4ஆம் இடமாக கெடுபலன்களை எல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம். அதாவது இவர் தாய் வகை பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் குரு பகவானால் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இவர் 6ஆம் இட அதிபதி 11ஆம் இட அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது அல்ல. இதுவும் உங்களுக்கு வீடு வாகனம் தாய் பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். இருந்தாலும் குரு பகவானால் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். செவ்வாய் உங்களுக்கு அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு வீட்டில் சில பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் மனைவியுடனும் வெளிவட்டாரத்தில் நண்பர்களுடனும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். இவற்றை சற்று கவனத்தில் கொண்டு அவர்களுடன் சமரசமாக பேசிக் கொள்ளுங்கள். இவர் அடுத்து 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இது குரு பார்வையால் உங்களுக்கு வரவிருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பலவற்றை குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் அதை சமாளித்துக் கொள்வீர்கள். குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு கடன் நோய் பிரச்சனைகள் தொல்லைகள் இவற்றை சமாளித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் 4, 6, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த இடங்களில் நடக்க இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சற்று சமாளித்துக் கொள்ளலாம். உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு கோபங்களும் மன வருத்தங்களும் சற்று மனக்குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். இவற்றை கவனமுடன் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் 3ஆம் இட அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு இவரும் நல்ல பலன் அளிக்கப் போவதில்லை. சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு விரோதங்களையும் சங்கடங்களையும், அதாவது தாய் வகை விரோதங்கள், தாயுடன் சற்று வாக்குவாதங்கள் இவற்றை இருக்கலாம். இவற்றையெல்லாம் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் 2ஆம் இட அதிபதி சந்திர பகவான் 3இல் அமர்ந்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்ய போகிறார். 3ஆம் இடத்தில் சந்திரன் ஒரு நாள் மாத்திரம் அங்கிருந்து உங்களுக்கு நல்ல பலன் தருவார். 4ஆம் இடம் 5ஆம் இடம் பலன் சந்திர பகவான் நல்லது செய்ய மாட்டார். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு அந்த இட கஷ்டங்களை அந்த இடத்தில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். அடுத்து 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இந்த வாரம் கலந்தே இருக்கும். விவசாய தொழிலிலும் சில நல்லதும் கெட்டதும், வியாபாரத்திலும் தொழில்களிலும் சிலது இழப்புகளும் நன்மைகளும் நடக்கும் இந்த வாரம். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை தருவார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பலன்தான். இவர் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபங்களையும் அவர் பொருள் வரவு தன வரவுகளை சுக்கிர பகவானால் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது உங்களுக்கு மிக நல்ல பலன் தரும் சுக்கிர பகவானால். அடுத்து உங்கள் ராசிக்கு அதாவது 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சில கெடுபலன்களையே தருவார். இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் அனைத்தையும். இது நல்ல பலன்கள். உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே குரு பகவான் தருவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து இவர் 4ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையாக அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால்
நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானால் நல்லதும் கெட்டதும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு பலன் தருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு, அதாவது 8, 9 கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி 8, 9ஆம் இடம் அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இது உங்கள் தந்தை வகை பிரச்சனைகளை, அதிக அவர் வகை பிரச்சனைகள், அவர் வகை உறவுகள் உங்களுடன் சங்கடங்களை உருவாக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு அந்த 8ஆம் இட கஷ்டங்கள், நஷ்டங்கள், விரய நோய்கள் இவற்றையெல்லாம் குரு பார்வையால் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் 9ஆம் இட சனி அவர் அங்கு இருப்பது நல்ல பலன் இல்லை. ஓரளவு சமாளித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தொழில் வளர்ச்சியை சிறிது தடுப்பார். தொழிலாளர்களுடன் நீங்கள் சற்று பேச்சுவார்த்தையில் நல்ல விதமாக பேசி அவற்றை சமாளிக்க பாருங்கள். தொழிலும் உங்களுக்கு சிறிது மந்தமாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது. நீங்கள் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அதிகமாக கலந்து இருக்கிறது. இரண்டும் சமமான பலனே நடக்கும். நீங்கள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வேண்டி விரும்பி வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கெடுபலன்களை அவர் கவனித்துக் கொள்வார். சுபம்.